ஹாய், வெல்கம் டு கவி வாய்ஸ். கரூரில் சம்பவம் நடந்து 1 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த சம்பவத்தை பற்றி பேசாத அரசியல் கட்சிகள் யாருமே இல்லை. இதை வச்சு அரசியல் பண்ண தலைவர்கள் யாருமே இல்லை. இன்ன வரைக்கும் இந்த டாப்பிக்கை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. கரூரில் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த திமுக கொத்தடிமைகளில் முக்கியமான ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷர்மிளா. அவங்க என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க தெரியுமா? அந்த போஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னோட விளம்பர விதிக்காக 41 உயிரை கொன்ற ஒரே மனிதன், அதாவது தளபதி விஜய கொலகாரனா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது கரூர் சிபிஐ கேஸ் விசாரணைக்கு முன்னாடி இப்படி ட்வீட் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த சம்பவத்தை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கும் போதுக்கப்புறம் டாக்டர் ஷர்மிளா என்ன பேசியிருக்காங்க தெரியுமா? ஏன்னா இதை நீங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் வச்சோம். விஜய் குற்றவாளி, இது ஒரு 41 கொலைகள் அப்படின்னு கூட நாங்க சொல்லல. இன்ஃபேக்ட் அப்படியெல்லாம் அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க தரப்புல தான், எதிர் தரப்புல அரசியல் பண்ணக்கூடியவர்கள்லாம் 41 கொலைகள் அப்படின்னு பேசி. அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் சொல்லவே இல்லை, எது தப்பு சொல்றாங்க. அந்த எது தப்ப நீங்க தான், வேற யாருமே அரசியல் இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூட வேற யாருமே கிடையாது, நீங்க தான் பண்றீங்க. இப்போ இந்த கேஸ் சிபிஐ கிட்ட போனதுக்கப்புறம் அப்படியே பல்ட்டி அடிச்சிருக்கீங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அதெல்லாம் பயம். ஏன்னா கண்டிப்பாக நம்மளையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, ஏதாவது கேஸ் போட்டுருவாங்க அப்படிங்கிற பயம். அப்படியே பின்வாங்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி செந்தில்வேல் பின்வாங்கினா இப்போ இவங்க பின்வாங்குறாங்க. போக போக என்னென்ன நடக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி அமைதியாக இருக்கிறது நல்லது. அவர் எப்போ பிரச்சாரம் பண்ணால் நம்ம வெயிட் பண்ணிப்போம். கரூர் மக்களை சந்திச்சதுக்கப்புறம் தான் அவரோட எழுச்சி போயினா இன்னும் கொஞ்சம் அதிகம்.